இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்த முளைக்கட்டின ராகி மாவு வீட்டிலையே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த முளைக்கட்டின ராகி மாவில் அதிகப்படியான ஃபைபர், அயர்ன், புரோட்டீன் எல்லாமே இருக்குங்க. முக்கியமாக இதை அப்சார்ப்ஷன் சக்தி அதிகமாக இருக்கும் நார்மல் ராகி மாவை விட. இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி செய்ய போகிற ராகி மாவுக்குன்னு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு ராகி எடுத்து கொஞ்சமாக தான் செஞ்சு காட்டியிருக்கிறேங்க. இந்த ராகியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் ஒரே மாதிரி தான் கிடைக்கும். யூஎஸில் பார்த்திங்கன்னா வறுத்த ராகின்னு கிடைக்கும், அதாவது ரோஸ்டட் ராகின்னு கிடைக்கும். அது உங்களுக்கு ஸ்ப்ரவுட் வராது. இந்த மாதிரி நார்மல் ராகி வாங்கி கழுவி நம்ம ஸ்ப்ரவுட் பண்ணுறப்ப தான் முளை கட்டி உங்களுக்கு வரும். இப்போ இதை நம்ம கழுவணுங்க. இதை கழுவுனது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதில் அதிகப்படியான அந்த தூள் மாதிரி ஒரு இது வரும். அதை நல்லா கழுவி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வயிறு உபாதைகள் வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தடவை நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தோம்னா கலர் பாருங்கள் எந்த மாதிரி இருக்கும். இன்னுமே தேய்க்க தேய்க்க உங்களுக்கு கலர் வரும். இந்த மாதிரி கலர் போய் நல்லா வெளிர் ஒயிட் நிறமாக ஆகிற அளவுக்கு ஒரு 5-6 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை சொங்குன்னு சொல்லுவாங்க. அந்த சொங்கு தாங்க உடம்புக்கு ஆகாது. இப்போ இது எல்லாத்தையுமே கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 7-8 தடவை கழுவிட்டேன். இப்போ கலர் எப்படி இருக்குது பாருங்கள். சில டைம் கடைகளில் வாங்குறப்ப இதில் மண் கல்லுலாம் இருக்கும். சில மார்க்கெட்லலாம் இப்போ சுத்தப்படுத்தியே வச்சுருக்குறாங்க. அப்போ நீங்கள் அரிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த அரிக்கிறதும் எப்படிங்கிறத சொல்கிறேன். இங்கே அதிகமாக கல் இருக்கிறது கிடைக்காதுங்க. இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சுருங்க. அதை சைடாக்கில் வச்சு 2 தடவை ஆட்டிட்டு இந்த மாதிரி நேம்புனிங்கன்னா மேலாக்கில் வரதை மட்டும் எடுங்க. ரொம்ப கீழே வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா கல் கீழே போகும். அப்போ அதோடு நம்ம கையோடையே வந்துடும். இதை ஒரு 5-6 தடவை இந்த அளவுக்கு கம்மியாகிற அளவுக்கு எடுத்துட்டு நம்ம தண்ணியை திரும்ப மாற்றி மாற்றி எடுக்கணும். இந்த மாதிரி எடுக்கிறப்ப அந்த கல் மண் எல்லாமே கீழே உங்களுக்கு செடிமெண்ட் ஆயிரும். அது எடுக்கிறது ஈஸி. சில பேர்த்துக்கு இந்த மாதிரி அரிக்கிறது வராது. அந்த மாதிரி அரிக்க வரலை அப்படின்னா பக்கத்தில் யார்த்தையாக கொடுத்து அந்த மாதிரி அரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் செய்கிற மாதிரியே செஞ்சுக்கோங்க. இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு தெரியல, அதனால் உங்களுக்கு வீடியோ மட்டும் அப்படியே ஓட்டுறேன். இந்த மாதிரி ஆட்டி ஆட்டி எடுக்கிறப்ப மட்டும்தாங்க அந்த மண் உங்களுக்கு கீழே போகும். இதை ரிப்பீட்டடாக ஒரு 4-5 தடவை மட்டும் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு மண் தங்கிடும். இப்போ நான் வாங்கின மார்க்கெட்டில் இங்கே வாங்கினதில் பார்த்திங்கன்னா தூசு மண் இல்லை. பொதுவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கடைசி பேட்சில் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் கீழாக்கில் அந்த மண் கல்லெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிறப்ப அதை கீழே ஊற்றிடுங்க. சப்போஸ் நீங்கள் வாங்குகிற மார்க்கெட்டில் சுத்தமாக தான் கிடைக்கும் அப்படின்னா இந்த ப்ராசஸை கரெக்டாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் ஒரு தடவை செஞ்சு பார்க்குறப்ப ஏதாவது ஒரு 2-3 கல் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கும். இப்போ அந்தளவுக்கு கல் இல்லைங்க. இப்போ இருக்கிற அந்த அலம்பின தண்ணியை ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணியை ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த கேழ்வரகை குறைஞ்சது ஒரு 10-12 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். ஊறினதுக்கு அப்புறமா தான் முளை கட்டணும் அப்படின்னா முளை விட்டு வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறி வந்துருச்சு, உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஊற வச்ச தண்ணியை நல்லா சுத்தமாக வடித்து எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வடிச்சிட்டேன். இப்போ இதை முளை கட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் ஹாட் பேக் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஹாட் பேக்கில் நல்லா இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இந்த ஊற வச்ச கேழ்வரகை சேர்த்துக்கோங்க. இப்போ நிறைய பேட்ச் செய்ய போகிறீங்க அப்படின்னா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கெலாம் ஈஸியாக நமக்கு ஸ்ப்ரவுட் ஆகி வந்துடும். நான் யூஎஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரி குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்காக ஹாட் பேக் மெத்தடு சொல்கிறேன். இந்த மாதிரி வெள்ளையான துணியில் இதை கட்டிக்கலாம். அந்த துணியையுமே ஈரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இது முளை கட்டுறதுன்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 நாள் ஆகும். ரொம்ப முளைச்சி பெரிய நீளமாக ஸ்ப்ரவுட் வரணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக முளை கட்டினாலே உங்களுக்கு அது போதுமான சக்தி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை நான் ஹாட் பேக்குக்குள்ளே வச்சுக்கிறேன். திரும்பவும் சொல்கிறாங்க, கொஞ்சமாக செய்கிறப்ப தான் அந்த ஹாட் பேக் மெத்தடு. நம்ம ஊர்லலாம் செய்ய போகிறீங்க, தமிழ்நாட்டில் செய்ய போகிறீங்கன்னா இருக்கிற அந்த சூட்டுக்கே டக்குன்னு நமக்கு ஸ்ப்ரவுட் வந்துடும்.
இது குறைஞ்சது ஒரு 2 நாள்னாவது ஆகும் ஸ்ப்ரவுட் வரதுக்கு. ஈரம் காஞ்சிருச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்ப்ரவுட் வரதுக்கு இப்போ குளிர்காலத்தில் வச்சேன் அப்படிங்கிறதுனால 3 நாள் ஆயிடுச்சு எனக்கு இந்த ஸ்ப்ரவுட் வரதுக்கே. நம்ம ஊருன்னு பார்த்தீங்கன்னா 2 நாளில் இந்த மாதிரி முளை கட்டி உங்களுக்கு வந்துடும். ரொம்பவும் பெருசாக ஸ்ப்ரவுட் வரணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக முளை விட்டாலே போதும். இதை இப்போ நான் வந்து உங்களுக்கு திறந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முளை கட்டின ராகி நல்ல முளை கட்டி வந்திருக்கு. பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறப்ப மேலாக்கில் மட்டும் ஸ்ப்ரவுட் வந்திருக்க மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாத்துலேயுமே நல்லா வந்திருக்குங்க. இப்போ இதை வந்து ஒரு அகலமான தட்டுக்கு உங்களுக்கு மாற்றி காட்டுறேன் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் அப்படியே எடுத்து அந்த பால் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். அந்த ஸ்ப்ரவுட்டட் மில்க், ஃப்ரெஷ்ஷான மில்க் எடுத்து அந்த கஞ்சி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் அதையுமே. இப்போ இதை காய வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 தட்டு இல்லாட்டி 1 தட்டில் இந்த மாதிரி பரவலாக காய வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி காய வைக்கிறதும் பார்த்திங்கன்னா முழு நியூட்ரிஷன் கிடைக்கணும் அப்படின்னா டைரக்ட் சன்லைட்டில் வைக்காதீங்க. அதாவது நேராக வெயில் அடிக்கிற இடத்துல போட்டு காய வைக்கக்கூடாது. நிழல் பாங்கான இடத்துல லைட்டாக மேலே வெள்ளை துணியோ இல்லை வேறு துணி போட்டு மூடி வச்சு காய வச்சிங்க அப்படின்னா அந்த நியூட்ரிஷன் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். திறந்து வச்சோம் அப்படின்னா தூசு, மண் இல்லை காக்கா அது மாதிரி வாய் வைக்க வரும். அதனால் மூடி வச்சுடுங்க. இப்போ இதை காய வைக்கிறது நான் இங்கே வந்து எனக்கு வின்டர், அதாவது ஸ்ப்ரிங் சீசன் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் என்னால் டக்குன்னு காய வச்சோம் அப்படின்னா காயாது, ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஏர் ட்ரையர்னு சொல்லுவாங்க, டீஹைட்ரேட்டர்னு சொல்லுவாங்க, இது நான் வச்சுருக்கிறேங்க. இதில் தான் நான் வத்தல் போடுறது, இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்டட் சாமான்கள், சில மால்ட் பவுடர்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு மால்ட் பவுடர்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஒரே நாள்லேயே எனக்கு காஞ்சிரும். 10 மணி நேரத்தில் நீங்கள் வந்து டைமர் செட் பண்ணணும். அதாவது வெரி லோ டெம்பரேச்சரில் 10 to 12 hours வச்சேன் அப்படின்னாலே எனக்கு நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா காய வச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 14 மணி நேரம் ஆச்சு எனக்கு இந்த மாதிரி காஞ்சி வரதுக்கு. அதாவது மைல்டான ஹீட் டெம்பரேச்சர் வச்சு அதை காய வைக்கிறப்ப அதில் இருக்கிற அந்த நியூட்ரிஷன் வேல்யூ நமக்கு கொஞ்சம் கூட குறையாது. முக்கியமாக இந்த டீஹைட்ரேட்டில் காய வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா தூசு, மண் அதெல்லாம் இருக்காது. நமக்கு வந்து ஒழுங்காக காயலை அப்படின்னா மோல்டும் ஆகாது. அதுதான் இதில் இருக்கிற பெனிஃபிட்டு. இது நல்லா மொறுன்னு காஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி டீஹைட்ரேட்டில் நம்ம காய வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம திரும்ப அதை வறுக்கணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக கொடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். பட் நம்ம வீட்டில் இருக்க எல்லாத்துட்டையுமே டீஹைட்ரேட்டாக இருக்காது. நம்ம வெயிலில் தான் காய வச்சுருப்போம். அந்த மாதிரி சமயத்தில் இதை வந்து வறுத்துட்டு தான் நம்ம வந்து அரைக்கணும். அப்போ தான் நிறையா நாள் இருக்கும். இதை வறுக்கிறதுக்கு நல்ல ஒரு அடிகனமான டவாவாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேனில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட நீங்கள் வறுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி இன்றைக்கி கொஞ்சம் தான் ஸ்ப்ரவுட் பண்ணி எடுத்துருக்குறோம். அதனால் ஒரே பேட்சாகவே போட்டு வறுத்துக்க போகிறேன். மீடியம் ஃப்ளேம்லே நல்ல வாசம் வர அளவுக்கும் வறுத்துக்கலாம், இல்லை அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கும் வறுத்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ நான் வந்து மைல்டாக தாங்க வறுத்து எடுத்துருக்கிறேன். ரொம்ப அதிக தீயில வச்சிங்கன்னா டக்குன்னு நமக்கு கரிஞ்சு போயிடும், நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இப்போ இந்த அளவுக்கு இருக்கிறப்ப இதை எடுத்து ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஆறிடுச்சு. இதை வந்து ஆறுனதுக்கப்புறமா மில்லில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மில்லு இல்லாதவங்க இதை வந்து நம்ம மிக்சியிலே அரைக்கலாங்க. மிக்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மாவு அரைக்கிறதுக்கு, சாம்பார் பொடி அரைக்கிறதுக்கெலாம் ஒரு நான் ஜார் வந்து புதுசாகவே வச்சுருப்பேன். அதை போட்டு நம்ம அரைக்கிறப்ப பிளேடு ஷார்ப்பாக இருக்கும், நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நமக்கு மில்லில் கொடுத்த அளவுக்கு நைஸாக பொடிக்கலனாலும் ஓரளவு நல்லா மிக்சியிலேயே பொடிச்சு வந்துடும். இப்போ மாவை அரைச்சதுக்கப்புறமா மாவு சல்லடை இருக்குது பார்த்தீங்களா, சன்னமாக ஓட்டை உள்ள தட்டு, இதை வச்சு நல்லா சலிச்சுக்கணும். சலிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குங்கிறத. திரும்ப அதில் சொங்கு வரும் பார்த்தீங்களா சலிச்சதுக்கப்புறமா, அந்த சொங்கையும் திரும்ப மிக்சியில் போட்டு நீங்கள் ரிப்பீட்டடாக செஞ்சு கடைசி வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 1/2 கிலோ ராகி எடுத்ததுக்கு இந்த அளவுக்கு மாவு கிடச்சிருக்கு. ஓரளவு நைஸாக இருக்கும், ரொம்ப நைஸாக நமக்கு கிடைக்காது. மில்லில் அரைச்சிங்கன்னா ஃபைன் பவுடராக உங்களுக்கு கிடைக்குங்க.
இப்போ அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளார் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த மாவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.